டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். மிக விரைவில் அரசு போக்குவரத்து கழகத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நிரப்பப்படும் என்று அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இப்பொழுது கிடைத்த போக்குவரத்து துறை அப்டேட். மாநகர பேருந்துகளில் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு 12 மணி நேர வேலை. தொழிலாளர் ஆய்வாளர்களிடம் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் புகார். அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் சிஐடியு பொதுச் செயலாளர் வி தயானந்தம் எம்டிசி பணிமனைகள் செயல்படும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் தொழிலாளர் ஆய்வாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மாநகர போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர்கள் 8 மணி நேரம் 16 மணி நேரம் என்ற முறையில் பணிபுரிகின்றனர். 8 மணி நேர பணிக்கு 1 வருகை பதிவும் 16 மணி நேர பணிக்கு 2 வருகை பதிவும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2019 ஆண்டு 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றி ஒரு வருகை பதிவுடன் அதற்கென ரூபாய் 500 ஊதியமும் அளிக்கப்பட்டது. இந்த முறையை அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் எதிர்த்தை அடுத்து அது கைவிடப்பட்டது. இப்போது 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் 12 மணி நேர வேலை முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இது சட்டப்படி தவறானதாகும். எனவே 12 மணி நேர வேலை முறையை கைவிட வேண்டும் என்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொழிலாளர்கள் ஆய்வாளர்களுக்கு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் சிஐடியு எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.